கழகத் தோழர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிகவை புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்கள் ஒரு உன்னத நோக்கத்தோடு ஆரம்பித்தார். லஞ்சத்தையும் ஊழலையும் நான் வந்தால் ஒழிப்பேன் என்ற இந்த லட்சிய தாகத்தோடு இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு எங்களுக்கு எவ்வளவோ ஏற்ற இறக்கங்கள், அதை பற்றியெல்லாம் நான் இந்த நேரலையில் விவாதிக்க விரும்பவில்லை. தலைவர் அவர்கள் மறைந்து விட்டார். மறைந்த பிறகு இந்த இயக்கத்தை இந்த நிமிடமும் சரியாக உண்ணாமல் உறங்காமல் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் பல முறை ஊடகங்கள் முன்பாக பேட்டியளிக்கின்ற பொழுது தெளிவாக சொல்லிவிட்டார், நாங்கள் பொறுமையாகத்தான் முடிவெடுப்போம், எனவே எங்களுக்கு இன்னும் காலம் இருக்கிறது, தேர்தல் அந்த கால அட்டவணை இன்னும் அறிவிக்கவில்லை, இன்னும் அனைத்து கட்சியும் கூட்டணியை முடிவு செய்யவில்லை. திமுக, அதிமுக எந்த கட்சியுமே தனது கூட்டணி கட்சிகள் யார் என்பதை இறுதி செய்யவில்லை, முடிவு செய்யவில்லை. இந்த கூட்டணியிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுபவர்களுக்கு கூட இன்னும் தொகுதி எண்ணிக்கை ஒதுக்கப்படவில்லை. இன்னும் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. எந்த கூட்டணியும் முழு வடிவம் இதுவரை பெறவில்லை. எனவே நாங்கள் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களை அழைத்து தொண்டர்களுடைய உணர்வுக்கேற்ப வெற்றி கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுவோம். நாங்கள் இடம்பெறுகின்ற அந்த கூட்டணி தான் கண்டிப்பாக வெற்றி பெறும் என கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களும் கழக இளைஞரணி செயலாளர் தம்பி விஜய பிரபாகர் அவர்களும் பல முறை சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் இந்த வார்த்தைகளை சொற்றொடர்களாக அமைத்து கவர்ச்சிகரமாக பேசி தன்னுடைய பிழைப்புக்காக வலைவலிகள், ஊடக விவாதங்கள் என பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். நான் அரசியல் கட்சியிலே இருந்து ஒவ்வொரு நபர்கள் சென்று பங்கெடுப்பார்கள் விவாதங்களில். நான் அவர்களை பற்றி பேசவில்லை. நாங்கள் நடுநிலையாளர்கள். இந்த ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக பத்திரிகை தர்மத்தை காக்க வந்தவர்கள், நிலைநாட்ட வந்தவர்கள் என கூவிக்கொண்டு கூக்குரலிட்டு கொண்டு ஊடக விவாதங்களில் கலந்து கொண்டு யாரிடத்திலோ பணத்தை பெற்றுக்கொண்டு பலமில்லாதவர்களை பலமானவர்கள் என்று சொல்வதற்கு ஒரு பணம், பலம் உள்ளவர்களை பலம் இல்லாதவர்கள் பலவீனமானவர்கள் என்று சொல்வதற்கு ஒரு பணத்தை வாங்கி கொண்டு கூக்குரலிட்டு கொண்டிருக்கிற கூவிக்கொண்டிருக்கிற அந்த கேடுகட்ட ஜென்மங்களுக்காகத்தான் நான் மீண்டும் இந்த நேரலையிலே வருகிறேன். தயவு செய்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பலமானவர்களா பலவீனமானவர்களா, அரசியல் ரீதியாக எங்களுடைய இயக்கம் பலமானதா பலவீனமானதா என்பதை எங்களுடைய தொண்டர்கள் அறிவார்கள், நிர்வாகிகள் அறிவார்கள், நாங்கள் அறிவோம். கடந்த 9ஆம் தேதி பாசாரிலே நடைபெற்ற மாநாட்டிலே பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டார்கள். நான் முதல்ல அதை சொல்லிட்டேன். ₹1 பணம் இல்லாமல், வண்டி வாகனம் இல்லாமல், எந்தவித செலவுக்கும் தொண்டர்களுக்கு கொடுக்காமல், நிர்வாகிகளுக்கு கொடுக்காமல் லட்சக்கணக்கிலே அவர்கள் அங்கே வந்து அணிதிரண்டார்கள். கேப்டன் அவர்கள் மீது உள்ள பற்று, அந்த குடும்பத்தின் மீது உள்ள பற்று, பொதுச் செயலாளர் அவர்கள் மீது உள்ள நம்பிக்கை, அந்த அடிப்படையிலே தான் அனைவரும் அங்கே கடல் அலையென குவிந்தார்கள். எனவே அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு புதிய தலைமுறையில் ஒரு செய்தி, அவர்களும் கழட்டி விட்டார்கள், இவர்களும் கழட்டி விட்டார்கள். யார்கள் கழட்டி விட்டாலும் யார்கள் அழைத்தாலும் அது அவரவர்களுடைய உரிமை. ஓமலூரில் என்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தேமுதிகவிலே இதுவரை நாங்கள் பேச்சுவார்த்தையே தொடங்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். புதிய தலைமுறை எங்கே போய் வச்சுக்கோ நீ மூஞ்ச? உன்னுடைய டிஆர்பி ரேட்டுக்காக எதையோ ஒரு செய்தியை போடுற, அல்லது யாரோ ஒருவர் உன் டிவியினுடைய முதலாளியோ, அல்லது அவரை சொன்னால் கூட அது தப்பாக இருக்கும். அதை தாண்டி யாரோ ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அரசியல் புரோக்கர்களோ அல்லது அரசியல் விமர்சகர்களோ தேமுதிகவை நீ பலவீனமாகவே சொல், தேமுதிகனுடைய பலத்தை குறைத்து சொல், உனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் இன்றைய தினம் நீங்கள் ஒரு செய்தியை புதிய தலைமுறை வெளியிட்டிருக்கிறீர்கள். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் தான் பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், வலைவலிகள் எல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜனநாயகத்தை பலப்படுத்தவும், ஜனநாயகத்தை காக்கவும், பொதுமக்களுக்கு உள்ளதை உள்ளபடி சொல்லவும் 4வது தூணாக பத்திரிகையிலே நாங்கள் பணிபுரிகிறோம் என்று அடையாள அட்டையெல்லாம் வைத்துக் கொண்டு திரிகிறீர்கள். நான் எல்லோரையும் சொல்லவில்லை.
இன்னும் ஒழுக்கமானவர்கள், நேர்மையானவர்கள், இந்த நாட்டிற்கு உழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், அடுத்தவர் மனதை புண்படாமல் உள்ளதை உள்ளபடி, உண்மையை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற பத்திரிகையாளர்களை நான் சொல்லவில்லை. தன்னுடைய பிழைப்புக்காக அல்லது தான் நினைக்கின்ற கட்சி பலமானது என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு கட்சியை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு கட்சியை பலவீனமாக காட்ட வேண்டும் என்பதற்காக கூலிக்கு மாரடிக்கின்ற அந்த குள்ள நெறிகளை பற்றித்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த தினம் புதிய தலைமுறை போட்டது ஒரு செய்தியா? நீங்க ஒரு டிவியில் வேலை செய்றீங்க. இப்ப புதிய தலைமுறை ஆரம்பிக்கிறப்ப யார் யாரெல்லாம் அங்கே வேலை செஞ்சாங்களோ அவங்களாம் இப்போ இருக்கிறாங்களா? அல்லது நியூஸ் 18 வேலை செஞ்சவங்களாம் ஆரம்பிக்கிறப்ப யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க இருக்கிறாங்களா? சன் நியூஸோ, சன் டிவியோ, அல்லது ஜி தமிழோ, 24x7 தமிழோ, எந்த டிவியாக இருந்தாலும், ராஜ் டிவியாக இருக்கட்டும், எல்லா டிவியும் தான் நான் சொல்கிறேன். ஒரு டிவி தொடங்கப்படுகின்ற பொழுது அதில் இருக்கிறவர்கள் அதே டிவியில் இந்த ஜனநாயகத்தினுடைய 4வது தூணை நாங்கள் கட்டி காப்போம், கட்டி அணைத்துக் கொள்வோம், கட்டி பிடிப்போம் என்ற நோக்கத்தோடு இருக்கிறீங்க. புதிய தலைமுறை இருந்தவங்க இன்னொரு டிவிக்கு போகிறாங்க, இன்னொரு டிவியில் இருந்தவங்க புதிய தலைமுறை வராங்க, இந்த மாதிரி மாறுறாங்க. அதே மாதிரி தான் தினசரி நாளிதழ்கள், வார நாளிதழ்கள், வலைவொலிகள் இன்னும் மோசம். இன்னைக்கு இந்த யூடியூப் சேனலில் இருக்கிறாங்க, நாளைக்கு இன்னொரு யூடியூப் சேனலில் இருக்கிறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சுயநலம், சுயநலத்தோடு புற்றீசல்களைப் போல பல்லாயிரம் வலைவொலிகள் இருக்கிறது. அதற்கு தீனி போட வேண்டும். தொலைக்காட்சிகளுக்குள் இருக்கின்ற போட்டிகளை மனதில் வைத்து அவர்களுடைய வியாபார நோக்கத்திற்காக கஷ்டப்பட்டு கட்சியை நடத்துகின்ற ஒரு கட்சியை, அதுவும் இன்று 8.5 கோடி தமிழ் மக்களால் கடவுளாகவே மதிக்கப்படுகின்ற, அது ஜாதி, மதம், இனம், கட்சி எந்த வித்தியாசமும் கிடையாது. கேப்டனா அவர் கடவுளுக்கு சமம் அப்படின்ற அந்த நல்ல மனிதன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சியை இவ்வளவு தூரம் தரந்தாழ்ந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். உங்களை இதுக்கு மேலே என்ன திட்டுறதுன்னு தெரியல. அது சூர்யா ஒருத்தர் அந்த கட்சிக்கு போனார், இந்த கட்சிக்கு வந்தார், அதில் வந்தார். நாங்களாம் ஒரே கட்சியில் தான் இருக்கிறோம். இப்போ எதுவுமே இல்லை. தன்னை இந்த நாடு அறிய வேண்டும், நாட்டு மக்களுக்கு தான் யார் என்று தெரிய வேண்டும் என்பதற்காக சூர்யா அவர்கள் அநாகரிகமாக பேசுகிறார். அதில் சவால் வேறு விடுறார். வேண்டாம், கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கல்லெறியக்கூடாது. நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்தால் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யுங்கள். எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது தனிப்பட்ட முறையிலே அநாகரிகமாக, அதுவும் பெண் தலைவராக இருக்கிற அவரை அநாகரிகமாக பேசினால் உங்கள் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. சூர்யா அவர்களே, உங்கள் அப்பா அரசியலில் ரொம்ப முதிர்ச்சி பெற்றவர், அவருடைய மகன் தானே நீங்கள், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையா? இனிமேல் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. பேசினா அதுக்கப்புறம் ஒரு பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற தேமுதிகவிலிருந்து உங்களுக்கு ஃபோன் போட தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிற விஷயங்கள் புண்படுத்தக்கூடாது, ரணப்படுத்தக்கூடாது. கல் நெஞ்சக்காரர்களுக்கும் கோபம் வருகின்ற அளவுக்கு நீங்கள் அநாகரிகமாக விமர்சிக்கக்கூடாது. எல்லாத்தையும் சகிச்சுக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் பேசுறதெல்லாம் கோபம் வரும். அது எங்களை மட்டும், எங்கள் பொதுச்செயலாளர் மட்டும், எங்கள் கட்சியை மட்டும் பேசுறீங்கன்னு சொல்ல வரல, எல்லாரையுமே பேசுறீங்க. தேவையில்லை. நாகரிகமாக விமர்சனம் பண்ணுங்க. நான் தான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன். 2006 8% ஓட்டு வாங்கினா அதையும் சொல்லாத. 2011 10% ஓட்டு வாங்கினா அதையும் சொல்லாத. 2011 29 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று தமிழகத்திலே எதிர்கட்சியாக வந்தோம், அதையும் நீ சொல்ல வேணாம். 2014 சொல்லாத, 2016 சொல்லாத, எதையுமே சொல்லாதையா? நீ சொல்ல வேண்டியது 2024 நாங்கள் வாங்கின ஓட்டை மட்டும் சொல்லு. எல்லாருக்கும் 2024 வாங்கின ஓட்டு பொருந்தும், தேமுதிக மட்டும் 2021 வாங்கின ஓட்டு தான் பொருந்துமா? அந்த மாதிரி பேசாதீங்க, நல்லதல்ல. அதே போன்று தேமுதிகவுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் தயவு செய்து யார் எதை சொன்னாலும் குழப்பிக் கொள்ளாதீர்கள். விழுப்புரம் பெரிய மாவட்டம், பக்கத்தில் கள்ளக்குறிச்சி இருக்குது. டெய்லி 100-200 பேர் எங்கிட்டே கேட்குறீங்க, கூட்டணி என்னாச்சு, எல்லாம் டீ கடையில் கேட்குறாங்க, அங்கே கேட்குறாங்க, இங்கே கேட்குறாங்க. நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை. தேமுதிகவுடைய தேவை இன்றைய காலத்தின் கட்டாயம். நான் அரசியல் விமர்சகர்களாக இருந்தாலும் சரி, நம்மை நேசிப்பவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை போற்றுபவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை தூற்றுபவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம் கட்சியினுடைய தொண்டர்களாக இருந்தாலும் சரி, எதற்காகவும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், தயவு செய்து கவலைப்படாதீர்கள். இந்த முறை தேமுதிகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டிப்பாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். இங்கே இல்லை, அங்கே இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க.
நான் வெளிப்படையாக கேட்கிறேன். தொண்டர்களோ பொதுமக்களோ அல்லது எங்களை கூட்டணி கூப்பிடுறவங்களோ எந்த கட்சியோ எல்லாருக்கும் கேட்குறேன். நீங்கள் கூப்பிட்ட உடனே நாங்கள் இத்தனை சீட்டு தரோம், நீங்கள் உடனே கூட்டணிக்கு வந்துடணும் அப்படின்னு சொன்னால் அது என்ன மனப்பான்மை? அது எங்கள் கட்சியிலே 84 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள், மாநில நிர்வாகிகள் இருக்கிறார்கள். நாங்கள் எதிர்கட்சியாக இருந்திருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டு அரசியலை தவிர்க்க முடியாத சக்திகளாக நாங்கள் உருவெடுத்திருக்கிறோம். இன்னும் கேட்க போனால் 2006 ரிசல்ட்டு தொங்கு சட்டமன்றம் பெரும்பான்மை இல்லாமல் போனது யாரால்? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தால். அதை மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு முறை ஒரு கட்சி வீறு கொண்டு எழுகின்ற பொழுது ஓட்டை தான் பிரிக்குதுன்றீங்க. அது ஓட்டை பிரிக்கலையோ புதிய சக்தியாக வருதோ அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை. ஏனென்று சொன்னால் 3வது சக்தியாக தமிழகத்திலே வருவதற்கு ஒரு சில கட்சிகள் விடுவதே இல்லை. அது நாங்கள்லாம் அனுபவிச்சிட்டோம். இன்றைய சூழ்நிலையை மனதில் வைத்து அவர்கள் அரசியல் விமர்சனம் செய்யுங்கள், நாகரிகமாக செய்யுங்கள். நம் கட்சியினுடைய தேமுதிகவுடைய தொண்டர்களை பொறுத்தவரையிலே நீங்கள் அமைதியாக இருங்கள். நம்மை யார் வேண்டுமானாலும் இழுத்து பேசட்டும், பழித்து பேசட்டும், போற்றி பேசட்டும். அனைத்தையும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. கொஞ்ச நாளைக்கு பொறுங்க. இன்னும் தேர்தல் கால அட்டவணையை தேர்தல் ஆணையம் அறிவிக்கவில்லை, நோட்டிஃபிகேஷன் வரல. எந்த கட்சியினுடைய கூட்டணியும் வடிவமைப்பு இன்னும் முழுமை பெறவில்லை. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கங்க நம்ம கட்சி தொண்டர்கள். அதனால் போட்டு தொலைச்சி எடுக்காதீங்க. ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூராட்சி செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகிகளை எல்லாரையும் போட்டு தொலைச்சி எடுக்காதீங்க. அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருங்கள். தேமுதிக மீண்டும் செயின்ட் கோட்டையிலே இந்த 2026 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கோட்டைக்குள்ளே நுழைவார்கள். அதற்கான பணிகளை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இரவு பகல் பாராமல் செய்து கொண்டிருக்கிறார், சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். மாவட்ட கழக செயலாளர்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறார். அதையெல்லாம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அமைதியாக இருங்கள், மௌனமாக இருங்கள். மௌனம் என்பது, அமைதி என்பது மிகப்பெரிய ஆயுதம். நம்மை யார் வேண்டுமானாலும் போற்றட்டும், தோற்றட்டும், கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். மாவட்ட செயலாளர்கள் பல கருத்துக்களை அந்நியாரிடத்திலே கூறியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நான் பொதுவெளியிலே சொல்லக்கூடாது. அந்நியார் அவர்கள் பேசுவது அவருடைய கருத்து அல்ல, மாவட்ட செயலாளர்களுடைய கருத்து. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு அமைதியாக இருங்கள். நல்ல முடிவை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பார்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இரட்டை இலக்கிலே சட்டமன்றத்திற்கு நுழைவார்கள் என்பதை நீங்கள் நம்புங்கள். அவங்க 5 சீட்டுன்றாங்க, இவங்க 7 சீட்டுன்றாங்க, இவங்க 8 சீட்டுன்றாங்க, இவங்க 9 சீட்டு, அதெல்லாம் நம்பாத. ஒருபோதும் அது போன்ற கூட்டணிக்கு தேமுதிக செல்லவும் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் விடமாட்டார். நம்மை கூட்டணிக்கு அழைக்கின்றவர்களுக்கும் தெரியும் நம்முடைய பலம் என்ன. நான் ரொம்ப அதிகமாக பேச விரும்பல, நான் முடிச்சுக்கிறேன். தமிழகத்திலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்மை கூட்டணிக்கு அழைப்பார்கள். நம்மை கூட்டணியிலே வைத்துக் கொள்பவர்கள் தமிழகத்திலே ஆட்சியை அமைப்பார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேமுதிக தவிர்க்க முடியாத சக்தி. நான் எங்கள் தொண்டர்களுக்கு சொல்கிறேன், பொதுமக்களுக்கு சொல்கிறேன், தேமுதிக அசைக்க முடியாத சக்தி. அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, பேரம் பேசிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி எடப்பாடியார் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் இன்னும் தேமுதிக கிட்ட பேசவே இல்லைன்னு. செய்தியாளர்கள் சந்திப்பில் தான் சொல்லியிருக்காரு. இல்லை திமுகவிலேருந்து நாங்கள் பேசுகிறோன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை நாங்கள் ஏதாவது திமுக கிட்ட அதிமுக கிட்ட பேசுகிறோன்னு எங்கள் கட்சிக்காரங்க யாராவது சொன்னாங்களா? ஒன்றுமே இல்லைங்க. அவரவர்களுக்கு எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற வியூகம் இருக்கிறது. கூட்டணி அமைத்தால் வெற்றி பெறுவோம், இந்த கட்சி நம் கூட்டணியில் இருந்தால் ஆட்சி அமைப்போம் என்று இரு கட்சிகளுக்கும் ஒரு வியூகம் இருக்கிறது. அந்த அடிப்படையில், அந்த வியூகத்தின் அடிப்படையில் அவர்கள் கூட்டணி அமைப்பார்கள். தேமுதிக என்பது தவிர்க்க முடியாத சக்தி. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். பணத்திற்காக இங்கும் அங்கும் ஒரு தொலைக்காட்சியிலிருந்து இன்னொரு தொலைக்காட்சிக்கு, ஒரு தினசரி நாளிதழிலிருந்து இன்னொரு தினசரி நாளிதழுக்கு, ஒரு வலைவலியிலிருந்து இன்னொரு வலைவலிக்கு தாவுகின்ற அந்த அநாகரிகமான அரசியல் விமர்சகர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்காதீர்கள். அதையும் தாண்டி என்ன அவ்வளோதானா, எங்கள் சைடும் வரல அவங்க சைடும் வரலன்னு யார் எதை பற்றி பேசினாலும் சரி, நாம் வெற்றி பெறுகின்ற கூட்டணியிலே இருப்போம். நாம் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெறும். தேமுதிக இருக்கின்ற கூட்டணி தான் தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும். தேமுதிகவினுடைய வலிமை ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு புரியும்.
எனவே நாம் இல்லாமல் 2026 தேர்தல் இல்லை, இருக்காது. நிச்சயமாக நாம் இடம்பெறுகின்ற அந்த அணிதான் வெற்றி பெறும், தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும். தேமுதிகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சேஞ்சார்ஜி கட்டத்திலே செல்லுவார்கள், அந்நியார் அவர்கள் தலைமையிலே செல்லுவார்கள். எனவே வதந்திகளுக்கு விடை கொடுங்கள், வதந்திகளை நம்பாதீர்கள். நன்றி, வணக்கம்.